உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா ஆர்த்தி? மொபைல் ஃபோனில் அவள் காதுக்குள் பேசினான் நந்தன். காதலும் கடவுள் நம்பிக்கையும் யாருக்கும் எப்போ வேணாலும் வரும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உனக்கு என் மேலே காதல் வந்ததுக்கு காரணமே என்னோட கடவுள் நம்பிக்கை தான்னு நினைக்கிறேன். அதப்படி என் தாத்தாவோட அஸ்தியை கரைப்பதற்காகத்தான் நான் காசி ரிஷிகேஷ் வந்தேன். வழிகாட்டியாக வந்த உன்னை முறையாக பார்த்தப்பவே என் மனசுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அப்போ அதுக்கு மேல் நான் எதுவும் யோசிக்கலை. கையில் தாத்தாவின் அஸ்தியும் நெஞ்சில் அவரை இழந்த துக்கமும் இருந்த நிலையில் வேறு எதுவும் யோசிக்கவும் முடியலை. அதுக்கப்புறம் உன் நினைவு கூட இல்லை, உன் முகமும் மறந்து போச்சு. ஆனால் ஒரு வழிகாட்டியாக நீ என் நினைப்பிலேயே இருந்த. பார்த்தசாரதி கோயிலில் உன்னை பார்க்கறதுக்கு முதல் நாள் தான் வீட்டில் என் ஜாதகத்தை மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்தாங்க. எப்படிப்பட்ட பொண்ணுடா உனக்கு வேணும்னு அவங்க கேட்டப்ப எனக்கு உன் நினைப்பு தான் வந்தது. முகமச்ச ஒரு உருவமாக எனக்கு தெரிஞ்ச நீயே என் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. கோயிலில் என் ஆசையை அந்த பார்த்தசாரதியிடமும் சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குற நீ நிற்கிற. உன் முகம் என் நினைவில் இல்லாததால் ஒரு வினாடி தடிமாறின நேரத்தில் தான் நீ என்கிட்ட பேசின. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மறுபடியும் நான் சொல்லணுமா? அவன் சொல்லி நிறுத்த ஆர்த்தி உண்மையிலேயே வியந்தாள். என்ன ஆர்த்தி, மௌனமாயிட்ட? நான் என்ன சொல்ல? என்னை பொறுத்தவரை இந்த காதல் நானே எதிர்பாராம எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம். அத்தையோட சென்னைக்கு வரும்போது சத்தியமாக நினைக்கல என் வருங்கால புருஷனை இங்கே சந்திக்க போகிறேன்னு. ஓகே, காதலர்களாக நாம் எவ்வளவு நாள் இருக்கலாம்? என்ன கேள்வி இது? வாழ்நாள் முழுக்கத்தான். அப்போது கல்யாணம் வேண்டாமா? அதுவும் தான் வேணும். அதை எப்போ வச்சுக்கலாம்? அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லணும். சம்மதிப்பாரா? சம்மதிக்கலாம், சம்மதிக்காமலும் போகலாம். அவங்க சம்மதத்தை கேட்டால் காதல் வருது. கரெக்ட். யார் எதிர்த்தாலும் நம்ம கலங்கி நிற்கக்கூடாது. எனக்கு நீ, உனக்கு நான் வாழணும். உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் வீடு தானே சுத்தம். விஷயம் தெரிஞ்சா வெளியில் போடான்னு விரட்டி விடுவார் எங்கள் அப்பா. அப்படின்னா பெத்தவங்களை பகச்சிக்கவும் தயாராயிட்டீங்களா? நல்ல விதமாக சொல்லி பார்ப்போம். உறவு நீடிக்கிறதும் அருந்து போகிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. நான் எதுக்கும் தயாராக இருக்கேன். எதுக்கப்புறம் பகைக்கிறது சுலபம் நந்தன். பெற்றவங்க பகையாவது கூட ஒரு விதத்தில் ஊனம்தான். அவங்க ஆசையும் இருந்தாதான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இல்லாட்டி முள் குத்துற மாதிரி அது ஒரு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உண்மைதான். ஆனால் இதை பெத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவெடுக்கணும். நாம் நேர்மறையாகவே நினைப்போமே. நீ இன்னும் எவ்வளவு நாள் இங்கே இருப்ப? இன்னும் 5 நாள். அதுக்கு மேலே இங்கே இருந்தால் அப்பா ருத்ரமூர்த்தி ஆயிடுவார். இந்த 5 நாளில் ஒரு முறையாவது உன்னை நேரில் சந்திக்க முடியுமா? அத்தைக்கு தெரியாமல் எங்கேயும் என்னால் வர முடியாது நந்தன். இப்போதைக்கு அத்தைக்கு நம்ம விஷயம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களை காதலிக்கிறதாகவோ உங்களுக்காகத்தான் நான் சென்னைக்கே வந்தேன்னு என்கிற சந்தேகமும் சங்கடமும் அவங்களுக்கு ஏற்பட்டுடக்கூடாது. சத்தியமாக நான் அவங்களுக்காக தான் இங்கே வந்தேன். அதுதானே உண்மை. அந்த உண்மை உண்மையாகவே இருக்கட்டும். நாம் தினமும் இப்படியே பேசிட்டு இருப்போம். காதலர்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு வரம்னு யாராவது சொன்னால் எனக்கு சிரிப்பு வரும். ஆனால் அது உண்மைதானே இப்போ புரியுது. அவன் சொல்ல அவள் சிரித்தாள். அடுத்த நாள் அவள் உறக்கம் களைந்து எழுந்து வரும்போது அத்தை ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். பேசி முடித்த பிறகு இவளிடம் வந்தாள். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா மாத்தி? உன்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேசினாங்க. என்ன உடம்பா? அவள் எரிச்சலோடு கேட்டாள். நெஞ்சு வலியா? நல்ல நாடகம். என்னை வரவழைக்க இப்படி ஒரு தந்திரம். போகட்டும் விடு. 4 நாள் முன்னாடி தானே போக போகிற. உடம்பு சரியில்லைன்னு கேட்ட பிறவும் நான் உன்னை அனுப்பாமல் இருந்தால் தப்பாயிடும். உடனே புறப்படுற ஏற்பாட்டை செய்ய ஆர்த்தி. அத்தை உத்தரவிட்டு சொல்ல ஆர்த்தி சற்றே ஏமாற்றத்தோடு ஃபோனை எடுத்து தன் பயண சீட்டுக்கு ஏற்பாடு செய்தாள். அடுத்த விமானத்தில்
அவள் புதுடெல்லிக்கு சென்றாள். வீடு நிசப்தமாக இருந்தது. அப்பா தன் அறையில்தான் படுத்திருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாததற்கான அடையாளம் எதுவும் அவரை சுற்றி காணப்படவில்லை. 2 முறை அவள் அழைத்து கேட்காதது போல் கண்மூடி படுத்திருந்தார். இருப்பதா நகர்வதா என புரியாமல் அவள் யோசித்த நேரம் புரண்டு படுத்து கண் திறந்து விழி சுருங்க அவளை பார்த்தார். அப்பன் இருக்கானா போயிட்டானான்னு பார்க்க வந்தியா? அவள் முகம் சுருங்க பார்த்தாள். இத்தனை காலம் உனக்கு உங்கள் அத்தை தான் எல்லாம் செய்தாளா? திடீர்னு என்ன புது உறவு? மனுஷங்களையே பார்க்காம தன்னந்தனியாக இந்த வீட்டில் இருக்கேன் இல்லையா, அதுதான். அவங்கள கண்டதும் மனசு தாவிடுச்சு. அதை விடுங்க, உங்களுக்கு என்ன உடம்புக்கு? டாக்டர்கிட்ட காட்டினீங்களா? சாதாரண காய்ச்சல் தான், பரவாயில்ல. அப்புறம் எதுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி என்னை வரவழைச்சிங்க? அடுத்த வாரம் நம்மளோட முதல் வெளிநாட்டு ட்ரிப் ஆரம்பமாகுது. முதல் முறைங்கிறதுனால நானே போக போகிறேன். எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு. 1 மாத ட்ரிப். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்தி முடிக்கணும்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உன் கல்யாண விஷயம். ஆர்த்தி அதிர்ச்சி அடைந்தாள். அதுக்கு என்ன இப்போ அவசரம்? அவசரத்துக்காக இல்லை, ஒரு நல்ல வரன் அமைஞ்சுது. பேசி முடிச்சிட்டேன். உன் புகைப்படங்கள் பார்த்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உன் கூட சேர்ந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்க சரியான ஆள் இந்த பையன்தான். ட்ராவல் அண்ட் டூரிஸ்டில் MBA படிச்சிருக்கான். இப்போதைக்கு ஒரு பெரிய கம்பெனியோட டூர் டெஸ்க் பார்த்துட்ருக்கான். கல்யாணத்துக்கு பிறகு அதை விட்டுட்டு நம்ம கம்பெனியை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கான். மொத்தத்தில் நான் எதிர்பார்க்குற மாப்பிள்ளை இவன்தான். ஆர்த்தி அவரையே வெறித்து பார்த்தாள். நீங்கள் எனக்கு புருஷன் தேடுறீங்களா? உங்கள் கம்பெனிக்கு நிர்வாகி தேடுறீங்களா? அப்பா முகம் சுருங்க அவளை ஏறிட்டு பார்த்தார். ஏன், ஒருத்தனுக்கு 2 தகுதிகள் இருக்கக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க தகுதி மட்டும் போதாது, மனசுக்கும் பிடிக்கணும். எல்லாம் பிடிக்கும். உங்கள் அடக்குமுறையும் சர்வாதிகாரமும் எனக்கு பிடிக்கலப்பா. தவிர கல்யாணத்துக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கவும் நான் விரும்பலை. சரி, தனி வீட்டில் இரு. நானோ என் புருஷனோ உங்ககிட்ட வேலை செய்கிறதையும் நான் விரும்பலை. அப்பா அவளை கோபமாக விழித்து பார்த்தார். இதுதான் உன் முடிவா? அவள் ஆமாம் என்பது போல் அழுத்தமாக நின்றாள். அப்படின்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்பா அடிக்குரலில் உருமலாக கூற அவரது கரம் வாசற் பக்கத்தை சுட்டி காட்டியது. அவரிடமிருந்து அப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்காத ஆர்த்தி ஒரு கணம் சம்பித்து நின்றாள். பிறகு சுதாரித்து கொண்டு அவரை பார்த்தாள். தாராளமாக போகிறேன்ப்பா. இப்பவே இந்த ராத்திரியிலே போகணுமா, அல்லது விடியிற வர இங்கே தங்கிக்கலாமா? போக துணிஞ்சிட்டல்ல, அப்புறம் ராத்திரி என்ன பகல் என்ன? அவ்வளவுதானே. ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கொடுங்க. என் சம்பாத்தியத்தில் நான் வாங்கிக்கிட்ட துணிமணி நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறேன். அவள் விறுவிறுவென்று மாடிக்கு சென்றாள். பாத்ரூமிற்குள் நுழைந்து ஷவரை திறந்தபடி 5 நிமிடம் கரைந்து அழுதாள். பிறகு உடைமாற்றி துணிமணிகளை எடுத்து வைத்து கொண்டு பளிச்சென வெளியில் வந்தாள். அப்பா அவளை தீர்க்கமாக பார்த்தார். இவ்வளவு துணிச்சலாக அவள் அவரது அஸ்திரத்தை எதிர்கொள்வாள் என அவரும் எதிர்பார்க்கவில்லை. அவரது கணக்கு தப்பாகிவிட்டது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ள அவரது ஈகோ தடுத்தது. வீம்பு கூடிச்சு. நீ போவதில் எனக்கு ஒரு நஷ்டமில்லை என்பது போல் ஆணவமாக அமர்ந்திருந்தார். நான் கிளம்புறேன். எங்கே போவ? அதை பற்றி உங்களுக்கு என்ன? உலகம் ரொம்பவும் பெருசு. அவள் செருப்பில் கால் நுழைத்து படி இறங்கினாள். அவர் திகைத்து பார்க்க இரும்பு கதவு கடந்து சென்று இருளில் கலந்தாள். என்னம்மா நடந்து போறீங்க? பரிச்சயப்பட்ட ஆட்டோக்கார சர்தார்ஜி ஒருவர் இந்தியில் கேட்க அவர் ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். ஆங்கில இசை உச்சத்தில் அதிர்ந்து கொண்டிருந்தது. அக்ஷய் உடம்பை உதறி உதறி ஆடிக்கொண்டிருந்தான். சமையல் அறையில் ரொட்டி தயாரித்து கொண்டிருந்த கௌரி சப்தம் தாங்க முடியாமல் ஆத்திரத்தோடு வந்து சப்தத்தை குறைத்தாள். என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அலற விட்டு ஆடுற? அவன் பதில் சொல்லாமல் தொடர்ந்து ஆடினான். என்னடா வேணும் உனக்கு?
சொல்லி தொலையேன். மரியாதை வேணும். உன் புருஷனை கொடுக்க சொல்லு. மதிக்கிறாப்புல முதல்ல நடக்கிற வழியை பார். படின்னு சொல்ல காலத்தில் ஸ்கூலுக்கு போகாமல் பொறுக்கி பசங்களோட ஊரை சுற்றினேன். ஒவ்வொன்றா எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன். வேலைக்கு போகிற வயசில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படிடா உன்னை எல்லாரும் மதிப்பாங்க? உனக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லு. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிற? கரெக்ட், நீ எனக்கு எந்த குறையும் வைக்கலை. பணத்தை வாரி இறைச்சி என்ன வளர்த்த. ஆனால் என்னைக்காவது என்னோட 5 நிமிஷமாவது உட்காந்து பேசியிருக்கியா? உனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவில் உங்கள் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக நான் இருக்கக்கூடாதுன்னு பணத்தை கொடுத்து சினிமாவுக்கு போயிட்டு வா, பார்ட்டிக்கு போயிட்டு வா, பிக்னிக் போயிட்டு வான்னு என்னை விரட்டி விடுறதுலையே குறியாக இருந்த. நான் கெட்டதுக்கு நீதாமா காரணம். சத்தியமாக சொல்கிறேன், உன்னால தான் நான் கெட்டேன். வீடு என்ன மதிச்சாதானே ஊர் உலகம் மதிக்கும். என் மதிப்பு கெட்டதுக்கு யார் காரணம்? அக்ஷய் ஆத்திரத்தோடு கத்த கௌரி ஒரு வினாடி வாயெடுத்து போனாள். குற்றம் தன் மீதே திரும்பி சுமத்தப்படுமென அவள் எதிர்பார்க்கவில்லை. எந்த குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறான்? ஆமாண்டா, செய்கிற தப்பையெல்லாம் செய்துட்டு என்னையே குத்தம் சொல்லு. நான் பண்ணின தப்பு, ஆம்பளை பிள்ளை வேணும்னு உன்னை தூக்கிட்டு வந்தேன் பார், அதான். கௌரி உண்மைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் முணுமுணுத்தபடி நகர்ந்தாள். மனசு முழுக்க சலிப்பும் எரிச்சலும் நிரம்பியிருந்ததால் செய்கிற காரியங்களில் எல்லாம் அவை வெளிப்பட்டது. பரமபதத்தில் முதல் ஆட்டத்திலேயே தாயம் விடுவது அதிர்ஷ்டமென்றால் எந்த பாம்பின் தலையிலும் சறுக்காமல் முன்னேறி செல்வது அதைவிட அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அவளுக்கு அமையவில்லை. திருமண வாழ்வெண்ணம் பரமபதத்தில் சரியான வயதில் தாயம் விழுந்து கட்டங்களில் நுழைந்ததென்னவோ நிஜம்தான். ஆனால் புருஷனே பாம்பாக இருந்ததுதான் துரதிர்ஷ்டம். எந்த விதத்திலும் ஒத்துவராமல் வாழ்க்கை வலிக்கிற்று. எண்ணெய் தடவிய உரியடி மரத்தில் ஏறுவது போல் இருந்தது. சறுக்கல்களை கடந்து உச்சிக்கு சென்று வெற்றிக்கனி பறிப்பதற்கு பொறுமையும் உறுதியும் வேண்டும். அவளிடம் அவை இல்லை. அவளால் இயலவில்லை. சட்டத்தின் துணையோடு பாம்பை உதறி எறிந்துவிட்டு வெளியேறினாள் பிள்ளையோடு. ஜீவனாம்ச பணத்தில் ஒரு அழகு நிலையம் ஆரம்பித்தாள். 10 மாதத்தில் அது நல்ல வளர்ச்சி உற்றது. இருக்கிற நகைகளை விற்று சிறிய பிளாட் வாங்கி பிள்ளையோடு குடியேறினாள். வேறு எந்த சிந்தனையுமின்றி தான் உண்டு, தன் அழகு நிலையம் உண்டு என்று இருந்தவளை பரமபதம் 2வது முறையாக விளையாட அழைத்தது, வேறொரு ஆண் மூலமாக. இம்முறை பாம்பு அவளை தள்ளிவிடவில்லை. என்றாலும் அவள் பிள்ளையைத்தான் அதற்கு பிடிக்கவில்லை. அவனை ஹாஸ்டலில் சேர்த்து விடுமாறு வலியுறுத்தினான். ஹாஸ்டலுக்கு செல்ல அக்ஷய் மறுத்தான். பலவந்தமாக அவனை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்த 4வது நாள் அவளை அழைத்து பெரிய புகார் பட்டியல் வாசித்து அவனை அவளோடு அனுப்பிவிட்டார்கள். இப்படியே அவன் ஒவ்வொரு இடத்திலும் செய்த வம்பு தும்புகளால் எந்த ஹாஸ்டலும் அவனை சேர்த்து கொள்ள மறுக்க புருஷனின் எரிச்சல் கூடிக்கொண்டே போயிற்று. முறையும் பரமபதத்தில் தோற்றுவிடக்கூடாதென்ற பயத்தில் அவள் புருஷன் வீட்டில் இருக்கும் சமயத்தில் எல்லாம் பிள்ளை அங்கில்லாமல் பார்த்து கொண்டாள். கை நிறைய பணம் கொடுத்து இஷ்டம் போல் சுற்றிவிட்டு வா என்று அப்புறப்படுத்தினாள். அப்படி அவள் கொடுத்த பணம் அவனை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுமென அவள் யோசிக்கவில்லை. புருஷரை சந்தோஷப்படுத்துவதற்காக பிள்ளையை உதவா கரையாக்கி விட்டாள். இது பரமபதத்தில் வெற்றியா தோல்வியா என்று யோசித்தால் தோல்விதான் என்று மனசு ஒப்புக்கொண்டுவிடும். ஆனால் அவளுக்கு வேறு வழி தோன்றாதது அக்ஷயின் துரதிர்ஷ்டம். வேண்டிய பணமும் வேலைக்கு ஆட்களும் இருந்தாலும் கூட அடிமனசில் சந்தோஷமில்லை. அதற்கு பதில் ஏதோ ஒருவித பயம் குடியேறியிருந்தது. இனி பிள்ளையை திருத்த முடியுமா, அல்லது காலம் கடந்து விட்டதா? முடியுமென்றால் எப்படி? அவள் கவலையோடு யோசித்து கொண்டிருக்கையில் அழைப்பு மணி ஒருமுறை இனிமையாய் ஒலித்தது. புருஷன்தானோ என்கிற கவலையும் அக்ஷய் வீட்டில் இருக்கும் பயமும் சேர அவள் எழுந்து சென்று கதவை திறந்தாள். நல்ல காலம், புருஷன் இல்லை. இளம்பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். யார் வேணும்? பெற்ற பெண்ணை
மரியாதையோடு நீங்கள் யாருன்னு கேட்குற முதல் தாய் நீங்களாக தான் இருக்கக்கூடும். ஆர்த்தி புன்னகையோடு அவளை உற்று பார்த்தபடி சொல்ல, கௌரி அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். பெண்ணா? நான் பெற்ற பெண்ணா? அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த நுணுக்கமான சாயல்கள் ஆமாம் என்று உணர்த்தின. இத்தனை காலம் கழித்து திடீரென்று எதற்கு வந்திருக்கிறாள் அவள் என புரியாமல் இன்னும் அதிர்ச்சி குறையாத விழிகளோடு அவளையே பார்த்தாள். உள்ள கூப்பிட மாட்டீங்களா? என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வந்த? ஓகே, நானே உள்ளே வரேன். கூப்பிடாம வாசல் வர வந்தப்புறம் உள்ளே வர்றதுக்கு என்ன? ஆர்த்தி அவளை கடந்து உள்ளே வந்து பெட்டியை வைத்தாள். அக்ஷய் கூட அதிர்ச்சியோடு இசையை நிறுத்திவிட்டு தன் சகோதரியை வெறித்து பார்த்தான். யார்? என் அண்ணனா? ஆர்த்தி அவனை பார்த்து சிரிக்க அவன் பதிலுக்கு சிரிக்க தோன்றாமல் நின்றிருந்தான். இப்போ சொல்லு, எதுக்கு வந்த? கௌரி மீண்டும் கேட்டாள். அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு மனஸ்தாபம். வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம். ஒரு பொண்ணு அப்பாவை விட்டு வேறெங்க போவா? அம்மாவிடம் தானே. அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதுக்காக திடீர்னு இங்கே வந்தா நான் என்ன செய்ய முடியும்? சட்டப்படி நீ உங்கள் அப்பா கிட்ட தான் இருக்கணும். நான் மைனராக இருந்தப்ப சட்டம் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கலாம். சட்டப்படி பிரிஞ்சது நீயும் அப்பாவும் தான். சட்டம் அம்மா பொண்ணு உறவை ரத்து பண்ணிடலையே. அப்புறம் என்ன? இதோ பாருமா, நான் உங்களை தொந்தரவு பண்ண வரலை. பாதுகாப்பாக கொஞ்ச நாள் தங்க எனக்கு ஒரு இடம் வேணும். காசு கொடுக்குற விருந்தாளியாக நினச்சி என்னை இங்கே தங்குறதுக்கு அனுமதிக்கலாமே. நீ இங்கே தங்கலாமா கூடாதான்றத நான் மட்டும் முடிவெடுத்துட முடியாது. என் புருஷனையும் நான் கேட்கணும். அவர் இப்போ வீட்டில் இல்லை. ஆர்த்தி ஒரு வினாடி அதிர்ந்தாள். அம்மாவுக்கு மற்றொரு திருமணமாகிவிட்டது என்ற அதிர்ச்சி. அப்பா இன்னமும் தனியாகவே இருப்பது போல் அம்மாவும் இருப்பாள் என்று நினைத்திருந்தாள் அவள். ஓகே, வரட்டும். அவர் வரும் வரை நான் காத்திருக்கேன். அவள் சோபாவில் ஓரத்தில் அமர்ந்தாள். கௌரி செய்வதறியாமல் பெண்ணை பார்த்தாள். இத்தனை காலம் கழித்து இங்கு வந்து உரிமை கொண்டாடுபவளை என்ன செய்வது? அவள் சொல்வது போல சட்டம் ஒரு சௌகரியத்திற்காக குழந்தைகளை ஆளுக்கொன்றாக பிரித்து அளித்துள்ளதே தவிர பெற்றோர் குழந்தைகள் உறவை அது ரத்து செய்து விடவில்லையே. பரவாயில்லை, பெண் புத்திசாலியாகவே இருக்கிறாள். கூடவே அழகாகவும் படித்தவளாகவும் இருக்கிறாள். என்ன மனஸ்தாபம் இவளுக்கும் அவருக்கும்? யாரைத்தான் அந்த மனிதன் ஒழுங்காய் நடத்தியிருக்கிறான்? இத்தனை காலம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வருகிறாள் என்றால் நிச்சயம் திருமண விஷயமாகத்தான் இருக்கும். தன் இஷ்டப்படி ஒருவனை பார்த்திருப்பார். இவளுக்கு அவனை பிடிக்கவில்லை போலும். வெளியே போய்விடு என்றிருப்பார். இவளும் கிளம்பி இருப்பாள் ரோசத்தோடு. கௌரியின் முக இறுக்கம் சற்றே தளர்ந்து பெண்ணை பரிதாபத்தோடு பார்த்தாள். தொலைபேசி திடீரென அடித்து நிசப்தத்தை விரட்டியது. கௌரி எடுத்து பேசினாள். நான் அவசரமாக ஹைதராபாத் போகிறேன். 2 நாள் ஆகும் வர. வந்து ஒரு விஷயம். என்ன? என் பொண்ணு வந்திருக்கா. அங்கே ஏதோ பிரச்சனையா? இங்கே தங்கணும்னு சொல்கிறா. நான் என்ன செய்யட்டும்? மறுமுனை சற்று நேரம் மௌனமாக இருந்தது. பொண்ணு வந்ததும் பாசம் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சாக்கும். தங்க போகிறான்ற? தற்காலிகமாகவா நிரந்தரமாவா? தற்காலிகமாகத்தான். 2 நாளில் நானே எப்படியாவது அனுப்பிடுறேன். ஒன்று செய், பொண்ணு இங்கே இருக்கட்டும், பையனை அங்கே அனுப்பிட. நமக்கும் நிம்மதி கிடைக்கும். அது எப்படியே ஒளிங்க. தொடர்பு துண்டிக்கப்பட்ட அவள் ஃபோனை வைத்துவிட்டு ஆர்த்தியை பார்த்தாள். 2 நாள் தான் நீ இங்கே இருக்கலாம். அந்த ரூமில் இருந்துக்கோ. நன்றி. ஆர்த்தி அவள் சுட்டி காட்டிய அறைக்கு பெட்டியோடு சென்றாள். சாப்பிட்டியா இல்லையா? வேண்டாம். என் வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, அன்புக்குத்தான் பஞ்சம் போல் இருக்கு. ஆர்த்தி சொல்ல கௌரிக்கு சுருக்கென்றிருந்தது. அதை மறைத்து கொண்டு மௌனமாக நகர்ந்தாள். ஆர்த்தி அரை கதவை சாத்திவிட்டு படுக்கையில் அமர்ந்து கைப்பையிலிருந்து செல்போனை எடுத்து நந்தனின் எண்களை அழுத்தினாள். அவசரமாக நான் டெல்லிக்கு வந்துட்டேன் நந்தன். செல்ஃபோனில் பேசுறதுக்கு எங்கிருந்தா என்ன?
நந்தன் சிரித்தான். அதில்ல, நான் இப்போ ஒரு இக்கட்டில் இருக்கேன். ஆர்த்தி அவனிடம் சுருக்கமாக அனைத்தையும் தெரிவித்ததும் நந்தன் பதறிப்போனான். நான் உடனே அங்கே வரட்டுமா ஆர்த்தி? வேண்டாம், இப்போதைக்கு நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் இங்கே அதிக நாள் இருக்க முடியாது. உடனடியாக நான் ஒரு வேலை தேடி ஆகணும். தங்குறதுக்கும் இடம் பார்க்கணும். பயப்பட வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன். தினமும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். வச்சிடவா? ஆர்த்தி மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு படுத்தாள்.